இலங்கையில் நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் தேர்தலை கண்காணிக்க சர்வதேச பார்வையாளர்கள் கொழும்பு சென்றுள்ளனர். இந்தியாவிலிருந்து முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் நவீன் சாவ்லா உள்பட 5 பேர் பார்வையாளர்களாக சென்றுள்ளனர். இதுகுறித்து இலங்கை துணை தேர்தலை ஆணையர் சிவசுப்பிரமணியம் அச்சுதனும் அங்குள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். மிஸ்டர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன், டெப்யூட்டி எலெக்ஷன் கமிஷன் ஸ்ரீலங்காவில். இப்போ அவர்கிட்ட நம்ம தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த எலெக்ஷனை பற்றி. சரி, இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும், அதாவது உலகம் முழுக்கிலிருந்து தேர்தல் பார்வையாளர்கள் வந்திருக்காங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க? எத்தனை நாட்டிலேருந்து வந்திருக்காங்க? குறிப்பாக இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? இப்போது இலங்கையிலே 8வது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து 70க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களும், பொதுநலவாய நாடுகளில் இருந்து 14 பார்வையாளர்களும், தெற்காசிய நாடுகளிலிருந்து 20 வரையான பார்வையாளர்களும் வந்திருக்காங்க. அந்த தெற்காசிய வலய நாடுகளிலிருந்து வந்தவர்களில் 5 இந்திய பார்வையாளர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக பொதுநலவாய நாடுகளிலிருந்து வந்தவர்களில் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமாக இருக்கும், உங்களது நாட்டிலே மிகவும் பிரபல்யமாக இருக்கக்கூடிய நவீன் சாவ்லா, அதாவது முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி இங்கே வருகை இருந்திருக்கின்றார். சரி, இப்போ இலங்கையில் தேர்தல் எப்படி நடக்கும்? நீங்கள் எப்படி கணிச்சிருக்கீங்க? ஒரு டெப்யூட்டி எலெக்ஷன் கமிஷனராக தேர்தல் அமைதியாக போகும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயமாக, அதாவது தேர்தல் அதிகாரி என்ற வகையிலே அமைதியான ஒரு தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் எங்களால் செய்யப்படுகின்றது. அந்த வகையிலே இலங்கையில் தேர்தல் மிக அமைதியாக நடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரை 17ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 18ஆம் தேதியே நமக்கு முடிவுகள்லாம் தெரிய வந்துடும். இலங்கையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் லூகாசுடன் சலீம்.